டாக்டர், சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டல. இருமி, நான் வந்துட்டே இருக்கேன். டேய் தரணி, நேத்து எங்கல போன? அக்கா, என்ன அக்கா? நேத்து போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கற, நைட் போன் அடிக்க எடுக்க மாட்டேங்கற. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? சாப்பிடுறதுக்கு வரல, தூங்குறதுக்கு வரல. என்ன? வேலைக்கா அதான். என்ன வேலை? எப்பவும் பாக்குற வேலை தான பாத்துட்டு இருப்ப? இல்ல, கல்யாண வேலைலாம் இருக்குல்ல அதான். அத பொண்ணு விக்கி பாத்துட்டு இருக்கானே. அது சரி, நீ பொண்ணு விக்கி கூட தான இருப்ப. அவனுல ஒண்ணு தேட மாட்டேக்கானே, நீ அவள தேட மாட்டேக்க. என்ன எதை சண்டையில போடுறீங்க என்ன? இல்லையா, ஏன்க்கா? புள்ள பதறுதானே. ஏன்டா, ஏன் வீட்டுக்கு நீ வரல? சரி சரி விடு, இப்ப வீட்டுக்கு வந்திருக்காம்ல, போய் சாப்பிடுடா. சரிங்கக்கா. டேய் கொஞ்சம் நில்லு. ஏன்க்கா? அம்மா, குமாரப்பா எங்க? அது வந்து அப்பா வயல தான் நிக்காங்க. என்ன சோறு கொண்டு வரணும்க்காவ, தண்ணி கொண்டு வரணும்க்காவ, என்ன அங்க விட மாட்டேக்காவ, என்னத்துக்கு? அதே வயலுக்கு பூச்சி வந்து அடிக்காங்கல்ல, அதான் உங்களுக்கு ஒத்துக்கிடாத, அதான். அது சாப்பிடுதவளா என்ன? நான் கொடுத்துட்டத ஒழுங்கா சாப்பிடுதவளா? அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுவாங்க. ஒழுங்கா தூங்குதவளாடா? தூங்கிட்டு தான் இருக்காங்க. என்னது? அதெல்லாம் நேரத்துக்கு தூங்குவாங்க. நீ ஏன்டா பேய் அடிச்ச மாதிரியே இருக்க? மருந்துக்கு இருந்து அடிக்கலக்கா, அதான். உனக்கு ஒத்துக்கலனா நீ போகாத, சரியா? சரிங்கக்கா. சரி, போகும்போது இல்ல பால் பாயசம் வச்சிருக்கேன், கொண்டுட்டு போ. நீயும் குடியா? அது வந்துக்கா. டேய், உங்க அப்பாக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா, எடுத்துட்டு போ. சரிங்கக்கா. அவளுக்காக தான் செஞ்சேன், போன் அடிச்சா எடுக்க மாட்டேங்காவ. நீ கொண்டு கொடுத்துருனா, மீனக்கா தேடிட்டு இருக்காவன்னு சொல்லு. சரிங்கக்கா. டேய், கொஞ்சமாவது என்ன தேடுதவளாடா? ரொம்பவே தேடுவாங்கக்கா. சரி, நீ போய் சாப்பிட்டுட்டு இந்த பாயசத்தை குடிச்சிட்டு போ. சரிங்கக்கா. சரி, நம்ம போமா? சரி வா. உங்க மரியாதையா ராணி எங்க இருந்து அனுப்ப வழிய பாருங்க. எனக்கு என்னமோ நம்ம பெரிய பிரச்சனைல மாட்டுவோம்னு தோணுது. நீங்க வேற, நான் என்னமோ வச்சுக்கிட்டு இருக்கமா சொல்லிட்டு இருக்கீங்க. 2 நாளா நீங்க தான் அடிக்கலாம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இதுக்கே என்ன பிரச்சனை வர போதோ தெரியல. ஒருவேளை நான் 2 நாள் இவங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சதீஷ் இப்படி சொல்றாரு? சரிதானே, அதுக்கு தானே உங்ககிட்ட சொன்னேன். நான் நம்புவேன். ஊர் உலகம் தமிழே, நீங்க 2 நாள் இருக்க வச்சதே தப்பு. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை போதோ தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவளை போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். பிடிவாதமா உட்கார்ந்துருக்கா. பிள்ளைய பார்க்கணும், புருஷனை பார்க்கணும். இவர் என்னதான் பண்ணுவாரு? நானும் அதுக்கு பார்த்துட்டேன். முடியல, என்னாலே முடியல. இவர் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் இறக்கப்படக்கூடாது, தெரியும்ல? இறக்கப்பட்டீங்க, நீங்க தான் மாட்ட போறீங்க. 3 பேரும் குடும்பத்துல போய் தலை குடிச்சுதான் நிக்கணும். இந்த விஷயம் நம்ம குடும்பத்தை தெரிஞ்சிடும். சத்தியமா சொல்லுவேன், நம்ம யாருமே வீட்டுல நடத்த மாட்டாங்க. என்னத்த சொல்ல, நீங்க நாளா கழிச்சு டெல்லிக்கு போனோம். இப்ப இந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையா? நீங்க ஏதாவது காப்பாத்திடுவீங்கன்னு பார்த்தா நீங்க பயன்பட்டு இருக்கீங்க. நான் உண்மை சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் திரேஸ் மாட்டுவாரு, 2வது நீங்க, 3வது நான். எப்படி 3 பேரும் மாட்ட போறோம்? இது என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன அனுப்பி பாக்கட்டா? 2 நாள் உங்க கூட இருக்கேன், இன்னும் போக மாட்டேன்னு சொல்லுவா. வேணாலும் செக் பண்ணி பாருங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? உங்க பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுதோ? என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சதீஷ். எப்படியாவது அவனை போக சொல்லுங்க. நான் ஏதோ இறக்கப்பட்டு 1 நாள் தங்க வச்சுட்டேன். இப்ப எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. என்ன பண்ணனு தெரியலையே. விசாம தமிழ்கிட்டவே சரணடையதான் நல்லது. 2 நாள் கழிச்சு சொல்றீங்க. 2 நாள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவளே கேட்டா என்ன பண்ணுவீங்க? இல்ல இந்த ராணியே மாத்தி பேசிட்டா என்ன செய்வீங்க? ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. இறக்கப்படுற காலத்துல நாம இருக்கல, கேட்டீங்களா? இதுக்கு ஒரே வழி அப்போஸ்தலர் பார்த்து சொல்றதுதான். அவ்வளவுதான், கொலை வெளியில இருக்கான், நம்மள உண்டில ஆக்கிடுவான். அப்ப இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? வேற ஏதாவது யோசிங்கல. சரி, 3 பேரும் சேர்ந்தே போய் சொல்லுவோம். எங்களால முடியாது, நீயே போய் சேர்ந்துக்கமான்னு சொல்லுவோம். மீறி ஏதாவது பண்ணா அப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். வாங்க, எப்படியாவது காப்பாத்துங்க சதீஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, நாங்க இருக்கோம்ல, வாங்க. எங்க தங்கி இருக்கா? மேல ரூம்ல. விளங்கோ, போங்க. போக மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி வாங்க சதீஷ். தேன்மொழி தேன்மொழி தேன்மொழி, இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. தப்பிக்கவே முடியாது. நான் யாரு தெரியல. இப்ப உங்களுக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும். நீ மட்டும்தான் வேணும். யாரு நீங்க? எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. தேன்மொழி தேன்மொழி தெரியுமா? என் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். ஓ ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா இல்ல, ஒரு தல காதல தந்த என் மனசுக்குள்ள வந்த
ஏய், நான் சொல்ற செய்யலன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒரு தல காதல் தானே. அவன் ஒரு தல காதலுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு தல காதல் இல்ல, ஒரு தல காதலு. அவனுக்கு நாளைக்கு கல்யாணம். ஷாக்கா இருக்கா இல்லன்னா ஏற்கனவே தெரியுமா? ஏற்கனவே ஒத்த வரைக்கும் தானே நீ காதலிச்ச. உனக்கு இது பெரிய விஷயம் இல்ல. எப்படி நான் நீ சேர்த்துக்கிடுவேன். ஆனா நான் அப்படி இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்? நீ தாண்டா வேணும். உன்னால நான் தேன்மொழியை அடையணும். நீ எனக்கு வேணும். பாருங்க, நீங்க தப்பா யார்ட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. கிளம்புங்க. ஏய், இது தாக்கத்துல நீ இருக்கணுமா வேண்டாவா? என்ன மிரட்டுறீங்களா என்ன? நான் மிரட்டவே மாட்டேன். தேன்மொழி என் வீட்டுக்கு கொத்தடிமையா வரணும். அவ படிக்க கூடாது, அவ டாக்டர் ஆக கூடாது. கோலத்துக்கும் எனக்கு கீழே தான் இருக்கணும். அடிமையா? யார் இவன்? எதுக்கு என்ன வந்து மிரட்டிட்டு இருக்கான்? இங்க பாருங்க, எனக்கும் தேன்மொழிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்பந்தம் கிடையாது. சரி, ஒரு டீல் வச்சுக்கலாமா? இங்க பாருங்க, அத சொல்றேனே, எனக்கும் தேன்மொழிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நீ அவளை ஒரு தலியா காதலிச்சது தெரியும். அவ உன்னை அடிச்சதும் எனக்கு தெரியும். அதுக்காக நீ பார்த்த வேலையும் எனக்கு தெரியும். நீ செஞ்ச வேலைக்காக அந்த தமிழ் பயில, சின்ன பயில, அவனோட புரட்டி எடுத்ததும் தெரியும். தேன்மொழிக்காக தருண் வந்து உன்னை அடிச்சதும் தெரியும். அப்படியா என்ன எதுவும் பண்ணல. குடும்பமே மிரட்டி வச்சிருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், எதிரி ஃப்ரெண்ட் ஆயிட்டா நல்லது. பாரு, என்ன சொல்றீங்க? நான் சொல்றத செய்யி, அப்புறம் பாரு நீ எனக்கு கோயிலே கட்டுவாடா. என்ன சொல்றீங்க? இந்த விக்ரமே சொல்லதை விட நிறைய செய்வான். நான் உனக்கு கம்மியா தான் சொல்லிருக்கேன். நிறைய செய்வேன். நல்ல நம்பிக்கையோட பண்ணு. என்ன என்ன பண்ணணும்? நீங்க தப்பான ஆளுக்கிட்ட வந்திருக்கீங்க. சத்தியமா எனக்கும் தேர்மொழிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளை நான் சொன்னதை செஞ்சா உனக்கு நல்லது இல்ல. என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? என்ன இவன் இப்படி மாட்டிட்டு போறான்? நம்மளை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்றான். நாம தேங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அத்தனையும் சொல்லிட்டானே. இவனுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? யார் இவன்? யாமினா, நிஜமாவே தினசரி திருட்டு முடியல முடிக்காவலா? தமிழே சந்தேகப்படுதானா பாத்துக்கைய. எதுக்கு சந்தேகப்பட்டுட்டு? யாருக்கும் தெரியாம ஹோட்டலுக்குள்ள போவோம், ஆராய்ச்சி பண்ணுவோம், விட கிடைச்சிரும். வா, நம்ம ஹோட்டலுக்குள்ள போனது தினசரி எனக்கு தெரிஞ்சிட்டுனா அது தமிழ் சமாளிச்சுக்கிடுவா. அதுக்குதான் ஒரு கார்டு கொடுத்துருக்கா. அந்த கார்டை உள்ள போட்டோம்னா நம்ம உள்ள போயிடலாம். ஓ அப்படியா? இன்னுமா நீங்க தினசனை சந்தேகப்படுவிய? தினசனை மேல சந்தேகப்படல, சூழ்நிலை மேல சந்தேகப்பட வேண்டியிருக்கு. யாரு எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல. அதான் சரி, ஒரு எட்டு உள்ள போய் சர்ச் பண்ணிட்டு தான் வந்துருவோமே. இல்ல நாம சர்ச் பண்ணது தினசன் எனக்கு தெரிஞ்சு அது ஏதோ மனஸ்தாபம் ஆயிட்டுனா வராது. எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். தினேசனே சும்மா ஒண்ணு திருட்டு மொழிலாம் முழிக்க மாட்டாவ. அவளுக்கு தெரியாது, தப்பு பண்ணா கண்டிப்பா திருட்டு மொழிதான் முழிப்பாவ. சரி, நீ இவ்வளவு சொல்ற, வா போவோம். நாளைக்கு கல்யாணம். இப்படி இந்த ஊர்ல கல்யாணம் நடக்குன்னு நானும் பாக்குறேன். ஒண்ணு விடாம அலசி ஆரஞ்சிட மாட்டேன். சார், உன் கல்யாணத்தை நிப்பாட்டி உன் அத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி உன் கல்யாண கனவை தகுடுபடி ஆக்கல நான் விக்கிறவே இல்ல. ஆசையா கெட்டியா கூட வாழ போற நினைச்சுக்கிட்டு இருக்கிய தேன்மொழி? உன் கண்ணு முன்னாடியே என் வீட்டுக்கு நான் எப்படி கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. அதை பார்த்து உன் குடும்பம் சாவணுண்டா. அதுதான் நான் என் அப்பனுக்கு செய்யற காணிக்க. ஆனந்தி, ஓடாது நில்லு. நான் உங்க கையில சிக்க மாட்டேனே. அப்படியா? சிக்க மாட்டியா? ஏன்டி என்ன இப்படி ஓட வைக்கிற? மூச்சு வாங்குதுடி. சிட்டுக்குருவி மாதிரியா ஓடி வர? சிட்டுக்குருவி மாதிரி இப்பதானே அங்க நின்ன, அதுக்குள்ள இங்க வந்துட்ட. அப்பா என்னோட ஸ்பீடு தான். சிரிச்சே கொண்டது. அடிக்கணும்னா வந்தேன். எதுக்கு? இப்படி சிட்டுக்குருவி மாதிரி பறந்து பறந்து வந்தனா ஓடிதான் வரணும். பறந்து பறந்து வந்துட்டு இருக்கா? சரி, எதுக்கு என்ன வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நான் வீட்டுக்கு போறேன். எப்பவுமே வீட்டுக்குள்ளே தான் இருக்க. காலையும் கூட வெளியில. அத்தைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அதெல்லாம் ஏன் கூட தான் வந்திருக்கேன்னா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பாரு, உன்னை கூட்டு வந்திருந்து நான் வெளியிலே கூட்டு போல. இன்னைக்கு ஃபுல்லா வெளியில இருக்கும். வேண்டாம், பயமா இருக்கு. ஏன் கூட தானே வர? அதான பயமா இருக்குது. ஒண்ணா சித்திரபத்திரனாச்சே, அதான் பால் ஒண்ணுதான் இருக்காது. இன்னைக்கு ஃபுல்லா வெளியில சுத்துறோம். ஓகே, பயமா இருக்குது. இங்க ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிடலாமே. எப்பவும் வீட்டுக்குள்ள அடைஞ்சே இருக்க. நானும் வந்த நாள் ஏதோ உன்னை எங்கே கூட்டிட்டும் போல, உன்னை வந்து பார்க்கவும் இல்லை, உன்கிட்ட பேசவும் இல்லை. நல்லாவே இல்லை. ஏதோ உனக்கும் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குது. உன் வீட்டுல இருக்கும்போது கூட அப்போ வந்து பார்த்தேன். இப்பதான் எனக்கு பாக்குறதுக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது. மனசு கஷ்டமா இருக்கு. அதான்
பொண்ணு துறையெல்லாம் பாரு, எவ்வளவு வேலைன்னா சரி கரெக்ட் டயத்துக்கு அவளை பாத்துருவான். என்னால அப்படி இருக்க முடியல, அதான் கஷ்டமா இருந்தது. அதான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட தான். நிஜமாவா? நிஜமா ஆனந்தி கூட தான். ஓ, குடும்பமா சந்தோஷமா இருக்கீங்களா? ஏய், நீ எப்படி வீடு திரும்புற நான் பாக்குறேன். ஏய், அன்னைக்கு குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். சரி, இப்ப எதுல போறோம்? பைக்ல கை வச்சா கையை துண்டாக்கி வேணும் பொண்ணு தர சொல்லிட்டான். அதுக்கான அதுன்னு அம்மாவும் விட மாட்டேன்ட்டாங்க. கிஷோரும் பைக் எடுக்க கூடாதுன்னுட்டான். அதனால ஐயா இன்னொரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா? பொறுத்து இருந்து பாரு. இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு மட்டும் பாரு. என் ராசா, பேசுறது நீங்க தானே? அப்படிதான். அப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சம் பாப்போம். ஆமா, பச்சை பிள்ளை. நீ என்ன சொன்ன? நான் தான் உனக்கு பிள்ளையா இருப்பேன்னு சொன்னியா சொல்லலையா? ஆமா, நீங்க தான் எனக்கு பிள்ளை. வாங்க. எனக்கு இதுக்குதான் உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? சரி, ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. என் கையை பிடிச்சுக்க. சரி. சிரிச்சு குதூகலமா சந்தோஷமா போற. வரும்போது எப்படி வருவன் மட்டும் பாரு. டேய், எங்கடா நிக்கிறீங்க? நான் சம்பளம் கொடுக்கறது நான் சொன்ன வேலை செய்யறதுக்கு. நீங்க தின்னு தூங்குறதுக்கு இல்ல. சீக்கிரம் நான் சொல்ற இடத்துக்கு போங்க. டேய், நான் சொன்னதை செஞ்சு முடிக்கல. இந்த விக்ரம் யாருன்னு தெரியல. ஏன் முன்னாடியே இந்த விக்கி இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா? அன்னைக்கிலே உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. என்ன? சரிங்கப்பா, தொகுதிக்கு போகணுமா? பிரச்சாரத்துக்கு சாயங்காலம் தானே? நான் நைட்டு போறேன்ப்பா. இல்லப்பா, ஒரு வேலை விஷயமா வெளியில வந்தேன். இல்ல, பிரச்சாரத்துக்கு ஏற்பாடுலாம் பண்ணுங்க, கரெக்ட் டயத்துக்கு வந்துருவேன். இதை நான் எப்படி ஜெயிக்கணும்ப்பா. ஜெயிச்சு இந்த ஊர்ல இல்ல இந்த உலகத்துல இருந்து இந்த அண்ணன் குடும்பத்தை வேறோட புடிங்கி அறிஞ்சிடறேன். சரி மீனா குட்டி, நான் ஹோட்டல்ல யாரும் இருக்காங்கன்னு பாத்துட்டு வந்துட்டுமா? இரு, நானும் வரேன். வேண்டாம், 2 பேரும் போனா மாட்டிட விடாதுல்ல. சரி, நீ சீக்கிரம் பாத்துட்டு வடியா. இதே நெல்லி வேற எங்கேயும் போயிடாத. இல்ல, நான் இதுல நீ போயிட்டு வடியா. சரி. ஏய், வாங்கடா சீக்கிரம். இந்த பாரு, அந்த தொகுதிக்கு போனோம், ஏகப்பட்ட வேலை இருக்குது, சீக்கிரம் வாங்க. டேய், எல்லா பக்கம் நோட்டீஸ்ல ஒட்டிட்டீங்களா என்ன? டேய், நான் இந்த தெரு வழியா போய்கிட்டு இருக்கேன், வாங்க. என்ன இப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான்? நல்லா இருக்கீங்களா? யார பாத்து கேட்கான்? உங்களதான். நல்லா இருக்கீங்களா? என்ன யாரு உனக்கு தெரியுமா? என்ன நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கா? என்ன வம்பளுக்கே என்ன? ஐயோ, வம்பல இடத்துல நான் நிஜமா கேட்டேன். நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்ட. கோத்த கலப்பாத. நான் யாருன்னு தெரியாம நீ விளையாடிட்டு இருக்க. நான் வந்து நின்னு என்ன குறுகுறுன்னு பார்த்தவனே நீ? ஐயோ, இல்ல. நீ குறுகுறுன்னு பார்த்தத நான் பார்த்தேன். ஏண்டா, ஒரு பொண்ணு வந்து நின்னா உங்களுக்கு பொறுக்காத? அத நான் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ குறுகுறுன்னு பாப்ப. மீனா குட்டி வம்பிழுத்திட்டியா? நான் வம்பிழுத்தனா? நான் இதுல நிக்கேன், வச்சக்கண்ணு வாங்காம குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கானே. யாரு? ஒண்ணே போய்யா? இல்ல, ஒண்ணா போய் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்ல வந்தேன். என்ன மட்டும் யாருமே பார்க்க மாட்டேங்காவ. இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். என்ன ஏதுன்னு தட்டி கேளு. டேய், நான் என் புருஷனை பார்த்தாலே பொறுத்து பட்டு அடிப்பேன். நீ எவ்வளவு தையன்னு என்ன பாப்ப? அத்தை, அதான் குமார் தோட்டத்துல கிடக்காவளோ. மீனா குட்டி, என் புருஷன் பார்த்தாலே அந்த அடி அடிப்பேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன நீ வச்ச கண்ணு வாங்காம குறு குறு குறுன்னு பாப்ப? உன்னை விட்டு வைப்பனா நான்? அத்தி, நீங்க மாறவே இல்ல, அப்படியே இருக்கீங்க. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. ஐயா, அவன் பிரவீனுக்கும் சொல்லணுமே. பிரவீனுக்கு சொல்லணும், அவன் டேவிட்டுக்கு சொல்லணும். ஐயோ, மீனா குட்டியை பார்த்ததுக்காக ஒருத்தன் இவ்வளவு சந்தோஷப்படுறானா? ஆறாவே. அட, நம்ம டேனியலே. மீனா டீச்சர். மீனா டீச்சரா? அத்தி, இப்ப போட்டு கொடுத்துருவானே. அது வந்து டேனியலே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுதான் நான் கேட்க, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பையன் ஒல்ல நான் இதுவரைக்கும் எங்கயுமே பார்த்தது இல்ல. என்ன இவ்வளவு உரிமையோட கேட்டுக்கிட்டு இருக்கா? டேய், இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்க? நான் உன்கிட்ட பேசிருக்கேன். என்னடா உரிமையோட பேசிக்கிட்டு இருக்க? மீனா டீச்சர். போதும், நிப்பாட்டு. நான் கேட்டதுக்கு நீ பதில்டா. நீ என்ன எங்க பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, அவன் பிரவீன் டேவிட் என்னடா பண்ணிட்டு இருக்கான்?
அவங்கள பார்த்தோன்னே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓடி வந்துட்டு இருக்கானுவ. அப்பனா நான் தப்பிக்கணும்டா, நான் போயிட்டு வரேன். அவங்க எப்படி உங்க கூட? ஏண்டா இவள உனக்கு தெரியும்? ஐயோ, இவங்கள தெரியாதா? அவங்களுக்கு தான் என்ன நல்லா தெரியும், நல்லா கேட்டு பாருங்க. டேய், என் கால்ல என்ன கிடக்கு தெரியுமா? டேய், உனக்கு என்ன தெரியும்? இல்ல எனக்கு தான் உனக்கு தெரியுமா? என்னடா இது தெரியாமதே கேக்க, என்னடா? நல்லா பாருங்க நீ. நல்லா பார்க்கணுமா?